எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ரோட்டோரமா வண்டி நிக்கவே புறம்போக்கு சொத்து நினைச்சு உட்கார்ந்துட்டேன். தப்பு தான். என்னம்மா ஒரு ஆம்பளை கேண்டிட் அடிக்கிற? சாரி பிரதர், ரோட்ல நீங்க அனாதையா நிக்கவே நானும் உங்களை புறம்போக்கு சொத்து தான் நினைச்சு அடிச்சிட்டேன். தப்புதான், போங்கடா. ரஜினி ஸ்டைல வெட்டி விடுனா இப்படி மொட்டை அடிச்சு விட்டியே. டேய் சும்மாடா, வெயில் காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும். பாரு என்ன மாதிரி ஸ்டெப் கட்டிங். இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில வெட்டி விடுறான்? ஏங்க பேரன் தான் ஆசைப்படுறான்ல, ரஜினி ஸ்டைல் வெட்டுங்க. ஏய் வந்தனா பின்னி புடும் பின்னி. உன் வேலை என்னமா அத பாருடி. முளைச்சு மூணல வரல உனக்கெல்லாம் ரஜினி ஸ்டைல், ரஜினி ஸ்டைல். வணக்கங்க. வாடா, எங்கடா 2 மாசமா ஆளை காணோம்? வட்டி பணம் வந்து சேரல? ஊருக்கு போயிருந்தேங்க. இதை இப்ப கொண்டு வந்திருக்கேங்க. இந்த பார், நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன். அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன். என்னங்க இது அநியாயமா இருக்குது? பேசுவீங்கடா, ஏன்டா பேச மாட்டீங்க? அங்கங்க 100க்கு 20, 30 வட்டி வாங்குறானுங்க. நான் ஏதோ போனா போகுது ஏழை பாளையங்க பொழைச்சு போட்டுங்கிறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இடிச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க? தலை கொண்டா. டேய் அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியுமில்ல, கொடுத்து தொலை. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான், கொடுத்துரு. இந்தாங்க. ஏய் பைத்தியக்காரச்சி, என்ன அது கரெக்டா இருக்கா எனிவேடி? சரி. டேய் நீ என்னடா? கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறான்னு வந்தாங்க. இத பாருங்க சமயக்கார ஐயா, இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலாம் இருக்கணும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. ஏய் பைத்தியக்காரச்சி போடி, போ. போய் மூக்க வெட்டி போடு. போடி போ. யோ இங்க வாயா. இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நானா கஷ்டப்பட்டு நடத்துறது. ஒரு 300 பேருக்கு டிஃபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அதுவும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க, பஸ் இல்லையா, இத சாப்பிடுறதுக்கே ஆள் வராது, மிச்சமா கிடக்கு. நான் சொன்னதை செய். என்ன? சரிங்க போயா. ஐயா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறான். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா ஆகுங்க. ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? 1000 கணக்குல ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா லட்சக்கணக்கில் ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய் போங்கடா. ஏண்டி அறிவு கட்டவள, நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. அந்த அரிசியை படைச்சு வை, பருப்படுத்து போய் மிஷின்ல அரைச்சிட்டு வான்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இதை யாரடி பார்க்க சொன்னா? இல்ல இந்திரா தான் சொல்லுச்சு, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அன்னைக்கு எல்லா வேலையும் பாத்துக்கலாம். அவ என்ன பெரிய கொம்பா? ஏண்டி இந்த வீட்டுல நான் மாமியாரா அவன் மாமியாரா? என்னடி மறைக்கிற? கண்ணு மொழியெல்லாம் நோண்டி பிடுவேன் நோண்டி. ஓஹோ நானா? வர்றா வர்றா ரவுடி வர்றா. ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன, அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னி பிடுவேன் பின்னி. இந்தாக்க பிரசாதம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. மறைக்காத. கிழவி திட்டுச்சா? இல்ல. ஆமா நினைச்சேன். ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா இந்த கேள்வி ரொம்ப தான் துள்ளுதே. இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சிருச்சு, அப்புறம் நானும் ஒரு ஆட்சி செய்வேன். சொல்லி வை. ஆமா எங்க அந்த கழுவி? என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆபீஸுக்கு போல? உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன். என்ன என்ன உடம்புக்கு? டாக்டர் கிட்ட போனீங்களா? போலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிக்கைலாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வர சொன்னாரு. வெயில் அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஏங்க உடம்பு முக்கியமா பத்திரிக்கை கொடுக்கறது முக்கியமா? உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு, இன்னைக்கு ஒரு நாள் அவர் கொடுத்தா என்னவா? ஏய் அது எங்களுக்கு தெரியும்டி. எங்க அப்பா வேலை செய்யறதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே, கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும். தான் உடம்பு பாத்துக்கணுங்கிற அக்கறை அவங்க உங்களுக்கு வேணும். நான் மட்டும் கத்தி என்ன ஆக போகுது? ஏய் எடு, கண்ணில் குத்த போகுது. நீயாவது நான் சொல்றத கேளு. பாரு, உன் அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் தினம் ஒரு சினிமா பார்க்க தெரியுமா ஒழிய உனக்கு ஒழுங்கா ஒரு கவுன் போட்டு விட்டுருக்காங்களா? கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க?
அம்மா கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பார்த்துட்டு வரோம். ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவானா? அம்மா அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம், உனக்கெல்லாம் புரியாது. ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியுற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா? ஆரம்பிச்சிடுவே. இந்தா என்னது? அல்வா. 1/4 கிலோ வாங்கியிருக்க, 1 கிலோ வாங்கிட்டு வந்தா உன் சாதி சின்னதா போயிடுமா? பொண்டாட்டிக்கு மட்டும் 10 முழம் பூ வாங்கி வைக்க அம்மா தெரியுது. உன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியே. உனக்கு பூ வேணுமா? இது பூ வச்சுக்கிற வயசா? அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை. இந்த பார், நீ ஜென்மத்துக்கு திருந்த மாட்டேன். வாடி. ஆமாடா, நீங்க வந்துதான் என்ன திருத்தணும். அட வாங்கடா. 1/4 கிலோ. ஓ இல்லடா 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 கண்ணா. அதோ அம்மா வந்தாங்க பாரு. ஏண்டி வெளியில போயிட்ட குழந்தை ஞாபகம் வராதா? இந்த பால் குடுத்துட்டு கொண்டாந்து விடு. ஓட கண்ணா. தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? இல்லை. டேய், யார் அவன் ஷர்ட்டை பிடிச்சிருக்கிறது? பேடி பிளடி பேமணி, சரியான ஆம்பளை இருந்தா நீ ஃப்ரண்ட்ல வாடா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், என்னையே டச் பண்றியா நீ? வாணி. டேய் முண்டா, கமான். சட்டை கேட்ல மாட்டி இருக்குதுடா. சாரி மதர், யாரோ எனிமீஸ் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன். கமிங் தேர். சாப்பிடுங்க. இது என்னம்மா இது? மீன் மீன். நம்ம வீட்டுல தான் சைவமாச்சே. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன்னு இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்களே, அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கரெக்ட். உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஓ கூடவே உயிரை விட்டுருவேன். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? சாப்பிடுங்க. என்னம்மா இது? 1 2 3 குழந்தைங்க தான் இருக்கு. இன்னும் எங்க? யோ, நமக்கு இருக்கிறதே 3 குழந்தைதாயா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா. 3 தாங்கறல்ல, சாப்பிடியா? குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு. ச்சே. கிரிஜா, கிரி, அவங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? லாண்டரி பில்ல தேடிட்டு இருக்கேன். பகல்ல செய்ய வேண்டிய வேலையை பகல்ல செய்யணும், ராத்திரில செய்ய வேண்டிய வேலையை ராத்திரில செய்யணும். உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல. பா பா. என்ன இத பாத்தியா? என்னங்க அது? கண்ட புக்கெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிருக்கு. உங்களுக்கு விவசாயம் இல்ல போங்க. இது கண்ட புக்கா? இதுதாமா காமசூத்திரம். இதுல ஆயக்கலைகள் 64 அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நீ திறவாயிட்ட வச்சுக்க, விடவே மாட்ட. வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ. விடுங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. அப்பப்ப எதையாவது படிச்சுட்டு வந்து உயிரை எடுப்பேன். போங்க. கிரிமா, இங்க வா, இங்க வா, உட்காச்சுக்க, வா வா வா, உட்காச்சுக்க. கிரிமா, பருவத்தையே பயிர் செய்யணும் பெரியவங்க ஏன் சொல்லிருக்காங்க தெரியுமா? சரி, இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும், உன்னால 4 ஆள் பிரா போட்டுக்க முடியும். 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது. அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சிடணும். இதெல்லாம் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். நானும் 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவைய கொஞ்சமாவது காதுல வாங்கிக்கிறானா? ஐயோ, காமசூத்திரத்தை பத்தி படிக்கும்போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற? என்ன சோதிக்காதடா. சரி சரி இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து. இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம். இந்த கலையை இருட்டடி பண்ணாத கிரி. என்னடே 11 மணி வரைக்கும் லைட்டை போட்டு என்னடா பண்றீங்க? கரண்ட் பில் எவன்டா கட்டுறது? ராத்திரில கூட இந்த ஆள் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றான். என் தலை விதி. லைட் ஆஃப் பண்ணிடுறமா. இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கஜா, பங்கஜா, என்ன கொசு கடிக்கு உள்ள வந்து படு. கடிச்சா கடிக்கிட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய், கொசு கடிக்குன்னு சொல்றல, உள்ள வந்து படுறியே. ஏய், ஏய்,
நல்ல கொசுக்கடி பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு. பொழுது போக கூடாது, காலையில எந்திரிக்க முடியல. ஏதோ பேச எடுப்பு. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அது உதைக்குது, பாடாம கரங்க. உனக்கு கொடுத்த வேலை பாரு, சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி, கவர்மெண்ட் கொடுக்குற பாக்கெட் பால்லையே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க போட்டுச்சிங்க. ஐயா இத வரேன்பா. ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன், மெயின் லைன்ல அடப்பு இல்ல, உங்க வீட்டு லைன்ல தான் அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்கோ உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அதை கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு, ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு, அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற. பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன? ஓ, நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வேட்டி இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச பிசினாரி, காலங்காலத்துல வந்து சேர்ந்த வரும் சாவுகிறாய்க்கு. டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பாய் பாய் பாய். ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால, அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வரேன். டேய், நீ தாண்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு. டேய், சொல்ல மறந்துட்டேன், மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. டேய், கூச்சப்படாம கேளு. என்னங்க எனக்கு 2 வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன ஜட்டியா? பின்ன நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமா வாங்கிட்டு வர சொன்னீங்களே. போடி, போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திண்டு சும்மா தான் தூங்குற, சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னமோ ஆடுறது எருமை. எங்க அந்த மனுஷனை காணா? என்னங்க? என்ன? ஐயோ ஐயோ, என்னங்க? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாங்க வெளியில வந்துருங்க. ஐயோ என் புருஷன் உள்ள போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஏ சுரேஷ், அடே யாராவது வாங்கடா, உங்க அப்பா உள்ள போயிட்டாரா, சாக்கடைக்குள்ள கிடக்குறாருடா, நான் என்ன பண்ணுவேன்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். யாரு சாக்கடையை திறந்து வச்சது? இந்த வீட்டில் யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ ஐயோ அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா, உசுரோட வச்சு மூடிட்டே. தூக்குங்கடா, என்ன ஆனாலும் தெரியலையே. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, என்னங்க நாஸ்தி ஆயிட்டியே நைனா. தெரியலையே. ஐயோ இப்படி ஆயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 50 ரூபா கேட்டான், போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி, ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10ஓட போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனால தான் பொழைச்ச, இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்?
ஊருப்பட்ட சாக்கடையை குடிச்சிட்டியான். பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு. மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இதை குடிச்சு தொலை. இது வேற என்ன ஆறுதுரா சாமி? போடா. அப்பா என்னடா சம்பளம்? என் சம்பளம் 2500 ரூபா, என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரேன். ஐயோ, அப்பா உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளத்தை எடு. ஏன் கொண்டு வரலையா? இதோ வச்சிருக்கேன்பா. கவரு பெருசா இருக்குது. இது என்னது? 1 ரூபா. இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி 50 60 கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்குற காசை வச்சு உன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000 2000 கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து இந்த கையில் கொடுக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்களாம் ஒஸ்தி ஆயிட முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பார்த்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும். போ போ. என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75. இந்தா பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. உன் சவகாசமே வேண்டாம், போ. உங்க ஹெல்த்தை பாத்துக்கங்க. உன் ஹெல்த்தை பாத்துக்கடா. முத நீ இவனை பத்தி அடி. என்னங்க? ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணேன். அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யார கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறேன். காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜயா ஆஸ்பத்திரி? ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம். செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமிரா பேசிட்டு போறான்னு? நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டேனே. உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம்னு போய் விழுந்தீங்க. இப்ப அனுபவிங்க. பைத்தியக்காரிச்சா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன, நான் தான் கேட்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல் இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒன்னடி. அந்த விளக்கு தாம்பாளத்துல எங்கமா வச்சா? அது இரும்பு பீரோ பக்கத்துல தான் வச்சிருக்கேன். அப்படியா? நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்து கவர்ல போட்டு வைக்க சொல்லு. சரி அந்த நெய் வாங்க போட பையன வேற ஆளே காணோம். அந்த கிழமை உருப்படியா காசு கொடுத்தாதானே? வாங்க வாங்க. எப்படி என்னம்மா இந்திரா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க. சுமதி, வா வா வா. எப்படி இருக்க? வாங்க. என்ன 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கு தான் வரணுமா? அவருக்கு லீவே கிடைக்கல. நீ சரி போ. ராஜாத்தி, நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம போயிடுவியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? என்ன பெரிய வேலை, கல்யாணத்துக்கு கூட வர முடியாம? வாங்க வாங்க. ஐயா, காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய், தண்ணி கிண்ணி குடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்டா சாப்பாடு கொள்ளாதுங்களா? சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா, தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு, சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான், நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன். டேய், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிறான் பாரு. டேய், இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் ஒரு சோறா இருந்தா இப்படி பாரு. ஐயா, ஐயா, சோறு பத்தாது போல் இருக்கு.
இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா அப்பிடுவேன். தின்ன தீத்துருவானு போல் இருக்கு. மச்சான் ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டிட வேண்டியதானே? யோ புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு ஓனர் கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர. மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். கெட்டி மேடம் கெட்டி மேடம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உட்கார். உட்காருமா. என்ன மீனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன பார்த்தா பயமா இருக்கா? அப்புறம் ஏன் எப்படி இருக்க? என்ன மீனா லெட்டரு? நான் கொடுத்து வச்சவங்க. எந்த குறையும் இல்லாத பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ளை அமையறது கஷ்டம். நான் வாய் பேசாத ஊமைன்னு தெரிஞ்சோம் நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்களே, உண்மையிலே நான் பாக்கியசாலி தாங்க. மீனாட்சி, இதோப்பா, நீ பிறவிலே ஊமை இல்லை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அழாத. எங்க கொஞ்சம் சிரி சிரி. அம்மா தாயே, உன் தயவால பெரிய கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும் தாயே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வேலையெல்லாம் அவன் யார் செய்ய சொன்னா? போடு போடு முதல்ல. விளக்கு மாத்தி எல்லாம் தொடறதுக்கு உனக்கு எல்லாம் தலையெழுத்தா? நீ யாரு? கோடீஸ்வர விட்டு பொண்ணு. உட்காரு உட்காரு முதல்ல. முதல்ல இந்த ஆர்லிக்ஸ குடி குடி. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல 3 தண்டகர் மாந்திரங்க இருக்காளுங்க. அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ எதுவும் பார்க்க வேண்டாம், பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். குடி. சொல்ல மறந்துட்டேனே, இந்த வீட்டுல மூத்த மருமக இருக்காளே, கோயம்புத்தூர்காரி, பிச்சைக்கார குடும்பம். அவ கூட சேராத, தருத்திரம் ஒட்டிக்கும். அப்புறம் 2வது ஒருத்தி இருக்காளே, இந்திரா, குதிரை மாதிரி நடந்து வருவாளே, பஜாரி. அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, இழுத்து போட்டு அடிச்சிடுவா. என்னையே 2-3 தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டானா பாத்துக்கைய. அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டையும் சங்காத்தம் வச்சுக்காத. அவளுக்கு 4 காசு சம்பாதிக்கிறவங்க திமிரு மண்டக்கானா. அவ சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா? அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். மாமனாரு அத்தை, நாங்க 2 பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன ராஜாத்தி? குடி, நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன். சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் நம்ம செட்டுங்கதான். ஆமா, நேத்து தான் கல்யாணம் நடந்தது, அது கூட புது பொண்ணு அங்க விட்டுட்டு இங்க வந்துட்டீங்களே. என்ன? ஓய், மச்சான பத்தி தான் உனக்கு தெரியும்ல. மச்சானுக்கு தினம் தானா கல்யாணம் தான், தினம் தானா முத ராத்திரி தான். ஆமா, புது ஐட்டம் ஏதாவது வந்திருக்கா? என் கல்யாணம் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். கூப்பிடு. இருங்க கூப்பிடுறேன். வருதுடா. அடி கமலா, புஷ்பா, வனஜா, வாங்கடி. புது மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு செட்டப்பா வந்திருக்காரு. வாங்க வாங்க. la
சூட பச்ச செங்கல் போல சூடு ஏறுதா ஆட பார்த்து ஆக மொத்தம் மூடு மாறுதா மயிலாப்பூர் தர்மலிங்கம் பெத்த பிள்ளைதான் மச்சான சுத்தாத பொண்ணு இல்லதான் வாங்கிக்க சொல்லுதா சொல்லுதா மாமன் விட்டா சொல்லுதா ஐஷோக்கு தஞ்சாவூர் தவுல போல நீ இருக்கிற தட்டாம விட்டாலும் தூள் கடப்புற வந்து நான் அப்பவே சொன்னேன் இது வேற பாட்டிக்கேன்னு இவன் தான் கெடுத்தான் அம்மாடே அம்மா உனக்கு எவ்வளவு தில்லு என்கிட்ட பார்ட்டி அனுப்புற அட்வான்ஸ் வாங்கிட்டு இங்க என்ன புல்புல் காட்டுறியா தம்பி டேய் வேணும்ன்றதை அள்ளிக்கோங்கடா நீ வாடி புல்புல் விடுறாவல வாங்கடா போலாம்